தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என் உயிருக்கும் மேலான அன்னை தமிழையும் அவையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். சுத்தம் சுகம் தரும், தூய்மை நலம் தரும் என்பதை நாம் அறிந்ததே. ஆனால் சுத்தம் இப்போது நம்மிடையே எந்த அளவிற்கு காணப்படுகின்றன? சுருக்கமாக சொன்னால் சுத்தம் நம்மிடையே சுத்தமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான். சுற்றுப்புற தூய்மை. தூய்மை என்றால் என்ன என்பதற்கு எல்லோரின் பதில் நாம் இருக்கும் இடம் தூய்மையாக இருப்பது என்றுதான் வரும். நம் வீட்டில் கழிவு குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுகிறோம். நெகிழி பைகளை பொது இடங்களில் கொட்டி எரிக்கிறோம். ஏன் அங்கே உருவாகும் புகை நம் வீட்டிற்கு வராதா? குப்பைகளில் உட்காரும் ஈ மூலம் நமக்கு நோய் பரவாதா? நம் வீட்டில் கழிவு நீரை பொது இடங்களில் விடுகிறோம். அங்கே உருவாகும் கொசுக்கள் அங்கேதான் இருக்குமா? தூய்மை என்பது நம் வீட்டு தூய்மைதான் என்ற கூறிய மானப்பன்மையை விட்டு நம் வெளியே வர வேண்டும். நம் பூமி நமக்கான ஒரே இடம், அதை பாதுகாப்பது நமது கடமை என்ற பொதுநல எண்ணம் மலர வேண்டும். நம் சுற்றுச்சூழல் காத்தால் அதை நம்மை பாதுகாத்து போற்றி வளர்க்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், போற்றி வளர்ப்போம் என வளமோடு வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.